வணக்கம். இப்போ லாஸ்ட் Q&A செஷன்ல நிறையா நம்ம ஸ்டூடண்ட்ஸோட கேள்விகளுக்கும், வெளிய இருந்து நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ இன்னும் சில கொஸ்டின் அதோட கன்டினியூட்டியா நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு அதுக்கு கொஞ்சம் ஆன்சர் கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பா. வேண்டான்னு சொன்னா விடவா போறீங்க? ஸோ கொடுத்துருவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஆன்மீக பாதையில் வந்து நிறைய பேர் வந்து தனிமையை உணர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுலேருந்து வெளிவருது எப்படி அப்படிங்கிறதான் கொஸ்டின். தனிமையை உணர்றாங்கன்னா எப்படி? யாருமே இல்லாம போயிடுறாங்களா? சாப்பாடு, உறைவிடம் எதுவுமே கிடைக்காம போயிருது அவங்களுக்கு? இல்லை எந்த மாதிரி தனிமையை நீங்க சொல்றீங்க? என்ன மாதிரி கேட்குறாங்க உங்ககிட்ட? அதாவது எனக்கு இதுக்குள்ளே வந்தோடனேயே எதுவுமே என்னோடது இல்லை, எல்லாருமே என்னை வியர்டாக பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லை நான் எல்லாரையுமே வியர்டாக பார்க்குற மாதிரி இருக்குது, நம்ம கூட யாருமே அட்டாச் ஆகலைன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க மனம் வந்து செய்யக்கூடிய கற்பனை அப்படிங்கிறது தான் இதுக்கான உண்மையான ஒரு தெளிவான பதில். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மனம் தன்னுடைய வேக ஓட்டத்தை என்ன அலைகளை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, இத்தனை நாள் வந்து நீங்கள் எல்லாத்துக்கூடயும் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எல்லாருமே உங்கள் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் நல்லா ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நீங்கள் வந்து ஆன்மீக பாதைக்குள்ள வரணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிங்களோ, அன்னையிலேருந்து உங்கள் கூட வந்து எத்தனையோ வருஷமா இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், தனித்தனியாக ஒவ்வொருத்தராக கலந்து போகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நல்லா தானே இருந்தோம் நாங்கள், ஏன் திடீர்னு இப்படி ஆகுது, என்ன சண்டை வந்துச்சா, பிரச்சனை வந்துச்சா? ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு வந்து அவங்கள பிடிக்காம போகும். ஒரு சிலருக்கு பக்கத்தில் வந்தாலே அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகும். இது எல்லாத்தோட வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஸ்டப்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நீங்க முறையான பயிற்சிகளுக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லையோ அது தானா வந்து களை எடுக்க ஆரம்பிச்சிடும். அது யாரா இருந்தாலும் சரி, அது உங்க வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வெளியே இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க தேவை இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களோட கர்ம வினைகள் கரையும் அப்படின்னா மட்டும்தான் இருப்பாங்க. இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லோடு லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெளியேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்தாலும் வந்து தனியாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மாதிரியும் மற்றவங்களாம் வித்தியாசமான உயிரினங்கள் மாதிரியும் நீங்கள் வந்து ஏதோ வேற்று கிரகத்துக்கு போயிருக்க மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது எத்தனை பேருக்கு ஃபீல் ஆயிருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா, மனம் இத்தனை நாள் வந்து எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இந்த ஒரு கூட்டத்துக்குள்ளேயே கோவிந்தா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து எல்லாரு மாதிரியும் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு வந்து யாராவது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சாங்க அப்படின்னா அதை வாங்கணும்னு தோணும், இல்லை அதை பார்த்தா அது பிடிக்கும்னு தோணும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா அவன் பண்றானே இது நல்லா இருக்குன்னு தோணும். ஆனால் இப்போ யார் என்ன பண்ணாலும் உங்க கண்ணுக்கு வந்து தெரியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனம் ஒரு பரிணாம நிலை, சரிங்களா, ஒரு டைமென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கும். அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு எவால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த எவல்யூஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, மனம் தன்னுடைய உண்மையான நிலையை நோக்கி போக போக நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லயே, மனம் வந்து ஆன்மாவோட குணமை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஆன்மாவோட குணம் என்ன அப்படின்னா வந்து எது மேலேயே பற்று இல்லாம நிதானமா பொறுமையா அமைதியா இருக்கிறதுன்னு. ஸோ அந்த அமைதி தன்மையை நோக்கி இந்த மனம் நகர நகர என்னாகும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே தன்கிட்ட இருந்து கழட்டி விட ஆரம்பிக்கும். உங்களை வந்து ஒரு தனியா நீங்க எத்தனை பேர் ஒரு 100 பேத்துக்கு மத்தியில இருந்தாலும் நீங்களும் உங்க மனமும் தனிமையா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, உங்க மனம் அமைதியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா குழந்தையிலையும் நீங்க அப்படிதான் இருந்திருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த அறிவு வளராதனால உங்களுக்கு வந்து தெரியாது நம்ம எப்படி இருந்தோம் குழந்தையிலன்னு. இப்போ அதே நிலைக்கு வந்து நீங்க திரும்ப போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால இந்த ஆன்மீக பாதைக்குள்ள போகும்போது இந்த தனிமை ஃபீல் ஆகுது, இதெல்லாம் பயப்பட வேண்டாம். காலப்போக்கில் போக போக இந்த தனிமை என்ன ஆகும்னா சரியாகும்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து உங்களுக்கு பழகி இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா போயிடும். அதுக்கப்புறம் நீங்க யாரு கூடயுமே போய் அட்டாச் ஆக மாட்டீங்க. தானா எல்லாரும் வந்து அட்டாச் ஆனாலும் நீங்க அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் நீங்க மனதளவுல உள்ள தாமரை இலை மீது இருக்க தண்ணி மாதிரி ஒரு ஸ்டெப் நகர்ந்துதான் இருப்பீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டிதான் போகணும். இதுக்குள்ளேயே ட்ராப் ஆகி சிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், வேலைக்கு போக மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு மாட்டிக்காதீங்க. பெரிய சிக்கல்ல மாட்டிப்பீங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ அடுத்து ஒரு காமனான கேள்வி, எல்லாருக்குமே வர டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஆன்மீகத்தில் வந்து ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. கிரியா வழியில் போனால் தான் நீங்கள் வந்து மேல்நிலைக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து ஞான நிலை மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து வள்ளலார் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தார், அப்புறம் ஞான நிலைக்கு போனார். ஸோ வந்து அவர் ஞான நிலைக்கு போனதுக்கப்புறம் பழசெல்லாம் வேண்டான்னு சொன்னார், அப்போ ஞான நிலை தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று வச்சுருக்காங்க. இன்னும் சிலர் வந்து கிரியாலேயே நீ இந்த கிரியா பண்ணாதான் பெஸ்ட்டாக வருவேன், அந்த கிரியா பண்ணாதான் பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்மீகம் அப்படின்னா
இந்த மாதிரி பல வழிகள்ல இருக்கா, இல்ல ஒரு வழி அப்படின்னு ஏதோ ஒண்ணு, இந்த இதுதான் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கா, இல்ல ஸ்ட்ரைட்டா போனாலுமே இதுதான் கரெக்டான வழி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கு, சரிங்களா? ஆனா உங்களுக்கு எந்த வழி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய இண்டிவிஜுவலான ஒரு இது. அவங்களோட கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பிறப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு. இப்போ ராமானுஜர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் பக்தியிலேயே தான் வந்து அவர் சமாதி அடைஞ்சார். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போனீங்க அப்படின்னா அவரோட அங்கே சமாதி அங்கே நீங்க பார்க்கலாம். ஆழ்வார்கள் எல்லாருமே பக்தி முறையில போய் பெருமாள் அடைஞ்சவங்க. சைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பக்தியில வந்து அடைஞ்சவங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சித்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா யோக முறைகளையும் ஞான முறைகளையும் கையாண்டவங்க. வள்ளலார் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஞானப்பாதை, யோகத்தை தாண்டி ஞானப்பாதைக்குள்ள வந்தவர். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து முழுமையான நிலையை அடையணும்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4x4 16 நிலைகளை கடந்தா மட்டும்தான் அதை அடைய முடியும். இது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாருக்குமே தெரியறது இல்லை. ஒரு வழி அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு வழி எடுத்தீங்கனாலும் எப்படி போனாலும் நீங்க சுத்திட்டு 16 முடிச்சுட்டு தான் வருவீங்க. யார் எந்த வழியில ஸ்டார்ட் பண்றா அப்படிங்கறது அவங்களோட விட்ட குறை தொட்ட குறைய கணக்குப்படி வரும், சரிங்களா? இப்போ அவங்க அந்த வழி சொல்றாங்க, இவங்க அந்த வழி சொல்றாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு நான் நிறைய பேர்த்த வந்து பாக்குறேன். டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோல வந்து ஆன்மீகத்தை பேசுறாங்க அப்படின்னா உடனே நீங்க போய் அவங்கள ஃபாலோ பண்றது, உடனே வந்து நீங்க எத்தனை பக்கம் வந்து நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாலும், ஒருத்தரோட ப்ரீச்சிங்குள்ள இருந்தாலும், கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தாலும் மற்றவங்களையும் போய் நாடுறது. இதைதான் வந்து சிவவாக்கியர் வந்து அழகா வந்து இந்த பாடல்களை சொல்லியிருக்காரு. ஓடி ஓடி நாடி நாடி, அந்த பாடல் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நிறைய வாட்டி இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தனால அந்த பாடலை நான் ஸ்கிப் பண்றேன் இந்த இடத்துல. அப்போ எத்தனை பக்கம் தான் ஓடுவீங்க, எத்தனை பக்கம் தான் தேடுவீங்க? ஒரு இடம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அங்கேயே ஸ்டேபிளா இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த கத்துக்கங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு இவர் அதை சொல்லி தருவாரா, அவர் அதை சொல்லி தருவாரா? வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா ஒரே ஒரு வழிதான். நீங்க எத்தனை குருமார்கிட்ட போனாலும் உண்மையா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த விதிப்பயன் இருக்கோ அந்த இடத்த கை காட்டி விடுவாங்களே தவிர அவங்க கூப்பிட்டு வச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த காலகட்டத்துல யாருமே அந்த மாதிரி கிடையாது. அதனாலதான் நீங்க போய் ஒவ்வொரு பக்கமும் ஏமாந்து இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இன்று வருமோ, நாளை வருமோ, நாளை வருமோன்னு தேடிட்டு இருக்கீங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு பயிற்சி எடுத்துக்கங்க. அது வந்து உங்களோட ஆன்மாக்கு தெரியும். ஆன்மா நெகிழ்ச்சியாகும். ஒரு ப்ராக்டிசஸ் நீங்க எடுக்கிறீங்க, ஒருத்தரை பாக்குறீங்க அப்படின்னாலே இவர் தான் எனக்கானவர், அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அதை பார்த்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அவரோட ஸ்பீச்சஸ் கூட நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அவர் பேசுறது, அவரோட ஃபேஸை நீங்க பார்த்தோன்னே இவர் தான் எனக்கானவர் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா அவருக்கு உங்களுக்கானவர் அப்படிங்கிறத நம்பர் 1 எடுத்துக்கலாம். இன்னும் டீப்பா போனா அவர் பேசுறது எல்லாமே உங்க மனசுல பசுமரத்தை ஆணி போல பதிய ஆரம்பிக்கும். நம்பர் 2. 3வது இதெல்லாம் தாண்டி உள்ள போகும்போது ப்ராக்டிசஸ் அப்படிங்கும்போது அவங்க கொடுக்குற ப்ராக்டிசஸ் உங்க உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஆன்மாக்குள்ளேயும் பயங்கர எஃபெக்டிவா போய் வேலை செய்யும். இப்படியெல்லாம் ஒரு இடத்துல நடக்குது. அதே மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ண உங்களை நீங்க மாத்திக்கிற மாதிரி சோதனைகள் வருதா அப்படிங்கிறது பாருங்க. வீட்டுல கஷ்டம் வருதுங்க, அங்க கஷ்டம், அது கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா இத்தனை வருஷமா உங்களால மாத்திக்கவே முடியாம இருந்தது, உடனே மாறுது அங்க போனோன்னு. இல்ல அப்படின்னா வந்து இத்தனை வருஷம் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கு மாறா ஒரு விஷயம் நடந்தாலும் என்னால ஏத்துக்க முடியுது. இல்ல அவங்கள பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ஏன் எதுக்குன்னே தெரியாம உங்க கண்கள்ல நீர் வடியுதா, இல்ல அவங்கள பார்த்த உடனே பல நாள் வந்து உங்களுக்கு தொடர்புல இருந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு உங்களுக்கான ஒருத்தர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து குருவை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம கண்டறியறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப இன்றியமையாததா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல. ஸோ அதை பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ அதுல இன்டெப்தான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ இந்த முன்னாடி கேள்விக்கு ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதோட பதில்ல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் அப்படிங்கிறத விட இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு கரெக்டான பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் வாங்குறாங்க அப்படின்னா பல மாதங்கள் பல வருஷங்கள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேடி ஓடிட்டே இருக்காங்க இல்லையா? இப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு 10 நாள் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறேன். ஒரு சிலர் வந்து திடீர்னு 3 நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம்னு சொன்னால் அந்த 3 நாளைக்கு ஒரு ப்ராக்டிஸ், மறுபடியும் 11 நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்னா அப்படி ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது இதனால கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுமா? உடல் மனம் அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி உடல் மனம் அப்படிங்கிறத தாண்டி இந்த ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறதே ஒரு எனர்ஜி ரிலேட்டடான ஒர்க்குங்கும் போது அந்த எனர்ஜி பாடியிலையும் ஏதாவது அடி வாங்குமா? ஓகே, இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. அது இல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்துக்கு
ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வி. முன்னொரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு குருகுலத்துக்குள்ள போனாரு அப்படின்னா, அவங்க அது எல்லாத்தையும் தேர்ச்சியாகி வெளியே வர வரைக்கும் ஒரு 12 வருஷமோ 13 வருஷமோ 15 வருஷமோ ஒரே குருக்கு கீழே மட்டும்தான் இருந்து எல்லா விஷயங்களையும் கத்துட்டு வருவாங்க. அந்த குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நீ அங்க போய் கத்துக்கிட்டு வா, இங்க போய் கத்துக்கிட்டு வான்னு கத்துக்க அனுப்புவாங்க. அப்ப அங்க போற இடத்துல அந்த சிஷ்யர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பெருமையா, நான் இந்த குருவோட வம்சத்துல வரவன், இந்த குருவோட குருகுலத்துல இருந்து வந்து உங்ககிட்ட கத்துக்க வந்திருக்காங்கும் போது மரியாதையே தனித்துவமா இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிறைய பக்கம் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்மளை மீறி இருக்கிற சில சக்திகளோட உதவி நமக்கு தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய சில விஷயங்களை வந்து நான் சில சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வேலை நடக்கும் அப்படின்னு. யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஜென்யூனா எங்கேயுமே ஓடாம ஒரே இடத்துல மனம் அலைபாயாம நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மனம் என்னும் குரங்கு அடங்கி நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்லி தரல அப்படின்னு நீங்க சிலது கேட்டீங்கன்னா, அதுக்கானதுதான் இப்ப நான் கொடுக்குற பதில். ஒரு இடத்துல உங்களுக்கான பயிற்சி செட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துலயே நீங்க ஃபோக்கஸ்டா இருக்க பழகணும். மனம் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்க்கும், நாளைக்கு ஒரு விஷயத்த புது ஃபேண்டசியோட பார்த்துச்சுன்னா அங்க ஓடும், நாளைக்கு அங்க பார்த்துச்சுன்னா அங்க ஓடும். இப்ப ஒண்ணே ஒண்ணு நான் உங்ககிட்ட எல்லாமே கேட்கறேன். இந்த குரு சிஷ்ய உறவு அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு திருமணம் ஆன ஒரு உறவு மாதிரிதான். மாசத்துக்கு ஒரு கணவனையோ மனைவியோ நீங்க மாத்திட்டு இருக்கீங்களா? கிடையாது இல்லையா? காலம் பூரா அவங்க கூட தானே வாழ்றீங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டம் வேற, 2, 3, 4ன்னு வச்சுக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பேச வரல. பட் நார்மலா ஜென்ரலா கேட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. அதே மாதிரிதான். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு கணவனையும் மனைவியும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரையுமே வேற வேற புது புது ஆளா நீங்க மாத்தி அவங்க கூட மனசாலையும் உடலாலையும் ஒரு உறவு கொண்டீங்க அப்படின்னா, உடல்லையும் மனதிலையும் கர்ம வினை ருணான பந்தான்னு சொல்லக்கூடிய கர்ம வினை ஏற்படுதோ, அதே மாதிரிதான் வந்து ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்க மாத்தி மாத்தி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, முதல்ல அடி வாங்க போறது உங்களுடைய எனர்ஜி பாடியான சக்தி உடல், அதுக்கப்புறம் உங்களுடைய மனம், அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் அப்படின்னு சொல்லி எல்லா கோஷங்களுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவங்க கொடுத்த பயிற்சி வந்து அதிக சக்தியை வெளிப்படுத்துறதா இருக்கும். அடுத்த இடத்துக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பார்த்து போயிருப்பீங்க. அங்க வந்து அது சக்தியை வெளிப்படுத்தாம அடிப்படை நிலையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப டக்குன்னு அந்த கிராஃப் இறங்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. மறுபடியும் இங்க சரியில்லைன்னு அடுத்த இடத்துக்கு போகும்போது அது இன்னும் பீக்ல எனர்ஜிஸ் கொடுக்குற இடமா இருக்கும். அப்ப அங்க நீங்க போனீங்கன்னா இதை பழகிட்டு அங்க போகும்போது உங்க உடம்பு தாங்க முடியாத மாதிரி ஏறும். இப்படி எனர்ஜிஸ் வந்து ஏறி இறங்கி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய உடல் சீர்குலைக்கப்படும். சக்தி உடல் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிசார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களை யாராலையுமே கடைசி வரைக்கும் சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி அழிஞ்சு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ரெண்டாவது, உங்க மனம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஃபுட்ஸ் இந்த மாதிரி முறைகள் இருக்கும்போது உடல் வந்து அந்த மனம் ஒரு மாதிரியான ஸ்டேட்ல வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு விதமான வேவ் லென்த்ல. அதை நீங்க ஒரு விஷயங்கள் கேட்டு குழப்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மனமும் சிதைஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்த மனமும் சக்தி உடலும் வீணா போக ஆரம்பிச்சிருச்சுனாலே உடல் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ அதனாலதான் வந்து சொல்றது, ஒரு இடத்துல பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சு ஆராய்ச்சி பண்ணி உங்க மனசை தாண்டி இருக்கிற ஆன்மா கிட்ட கேளுங்க, இது எனக்கு சரிப்பட்டு வருமானு. அது ஓப்பனா உங்களுக்கு அந்த வழியை காட்டும். அந்த வழியை காட்டிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்களா அடிச்சு துரத்தினாலும் மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் உங்களால வந்து ஆன்மீகத்துல வெற்றி பெறதுக்கான ஒரு ரகசியமான ஒரு வழி. அதை விட்டுட்டு இன்னைக்கு இப்போ வாடகை வீட்டுக்கு போற மாதிரி இன்னைக்கு ஒரு 10 நாள் இந்த வீட்டுல இருக்கேன், அடுத்த 10 நாள் ஒரு வீட்டுல இருக்கேன், அதுக்கு அடுத்த ஒரு 10 நாள் வீட்டுல இருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஆன்மீகத்துல இன்னைக்குல என்னைக்குமே உங்களால வந்து தேர்ச்சி ஆக முடியாது. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு குருகுலமா அது இருக்கணும். அந்த அந்த இடத்துல இருக்கவங்க கூட அந்த உங்களுக்கு சொல்லித்தர உங்க மாஸ்டர் கூடயோ இல்ல அவருக்கு அடுத்து சிலர் இருப்பாங்க, அவங்க கூடயோ கண்டிப்பா நீங்க கான்டாக்ட்ல இருக்கணும். ஏன்னா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், சும்மா வேற ஏதோ விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் வாங்குறீங்க, எடுத்துட்டு போறீங்க, என்னமோ பண்றீங்கன்னு ஒருத்தரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயங்களை நீங்க தான் வந்து திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கேட்டு எப்படி வந்து இதை பண்ணணும், சரியா இருக்கா என்னதுன்னு கேட்கணும். அதுக்குன்னு டெய்லி கேட்கக்கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காக டெய்லி எல்லாத்துக்கும் போய் கேட்கறேன்னா அது வேலைக்கு ஆகாது. ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கு, சரியா போகுதுங்களா, நான் பண்றேன்னா, இந்த விஷயங்களை நான் என்னோட பயிற்சிகள் இருக்கும்போது என்னுடைய சில சூக்ஷ்ம குருமார்கள் கிட்ட தினமும்
கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில நாட்களுக்கு ஒருக்கா நான் அவங்கள கூப்பிட்டு இதை நான் பண்றது சரியா என்ன ஏதுன்னு எல்லாமே வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வேலிடேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு பழக்கத்தை வந்து நீங்க வச்சுக்கங்க. எப்பவுமே வந்து ஒரு குரங்கு இன்னொரு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி ஆன்மீகத்துல ஒரு இடத்துக்கு ஒரு இடம் என்னைக்குமே தாவிட்டே இருக்காதீங்க. அது உங்களோட உயிர் சக்தியை பாதிக்க ஆரம்பிக்கும். இதை மட்டும் நான் சொல்றது தெளிவா வாங்கிக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது தெளிவாக தான் இருக்குது, எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கெட்ச்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன மாதிரி கன்ஃபியூஷன் சொல்றீங்க? நான் சரியா தான் போயிட்டு இருக்கேனா, இல்லை இந்த குரு கரெக்டு தானா, இல்லை நான் போகிற பாத் கரெக்டா, நான் பண்ணுற ப்ராக்டிஸ் கரெக்டா அப்படின்னு எல்லா வகையிலுமே, இல்லை எனக்கு வந்து இது நான் கேட்குற ரிசல்ட் கொடுக்குமா, இல்லை இந்த ஜென்மத்தில் இது அடைஞ்சிருவோமான்னு எல்லா வகையிலுமே அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைம் வரும். அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு அது போயிடுது. பட் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் நிறைய பேர் மாட்டி ட்ராக் மாறுறது. ஸோ அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டை எப்படி மேனேஜ்? ரொம்ப சிம்பிளாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பரீட்சைக்கு போகிறீங்க, எக்ஸாம் பேப்பரை வந்து அங்கே கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறான். அப்போ அந்த பேப்பரை பார்த்தோன்னே நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்களா ஃபெயில் ஆயிடுவீங்களா உங்களுக்கு எதனால தோணும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். அது வந்து நான் அந்த படிச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸ் பொறுத்து. நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்தானே உங்களோட மார்க் டிட்டர்மைன் ஆகும். எக்ஸாம் பேப்பரை வச்சு டிட்டர்மைன் ஆகாதல்ல? ஆமாங்க, அவ்வளோதான் பதில் அதுக்கு. இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து நான் நினைக்கிற ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. எந்த பயிற்சியாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதோட ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட்டாக இருக்கிற உலகத்தில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சராசரியாக 7 to 10 மாதம் ஆகுது. அது யாராவது 2 மாசத்துல பிறக்க வச்சு காட்டியிருக்காங்களா? கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் ஆன்மீகமும் இதுக்குள்ள இருக்கிற அந்த பயிற்சிகளும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனால் பண்ணா நீங்க தாங்குவீங்களா அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. அந்த பக்குவ நிலை உங்க எல்லாத்துக்கும் இருக்கா? இப்படியும் ஒரு எனக்கு என் கூடயே வச்சிருக்க ஒரு சிலருக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ணேன். எனக்குமே நான் யூஸ் பண்ணேன். எங்களால் அதை தாங்குற அளவுக்கான திறன் இல்லை அப்படின்னா ஏன்டா ஆன்மீகத்துக்குள்ள வந்தோம், ஏன்டா இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுத்துரும். அதையும் நான் வந்து பார்த்துருக்கேன் சிலருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல இதை தாங்கறதுக்கான அந்த தன்மை உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். நீங்க சரியா ரெடி ஆகுறீங்களா அப்படிங்கறது பார்க்கணும். இது வந்து ஏன் வந்து நடுவுல இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா போற ஆன்மீகம் வந்து சந்தேகத்துக்குள்ள ஏற்படுத்துது அப்படின்னா, இது மனம் ஏற்படுத்துற ஒரு மாய விளையாட்டு. நீங்க என்னதான் ஒரு காஸ்ட்லியான காரை வாங்கணும்னு போனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கார் ஏன்டா வாங்கணும்னு உங்களுக்கு தோணும். இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தோணும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மனம் ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சூஸ் பண்ணது சரிதானா, நான் சூஸ் பண்ணது கரெக்டு தானா அப்படிங்கிறது. ஏன்னா மனம் வந்து யாருக்கு வந்து எனக்கு இதோட போதும்பா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. சரிங்களா? அந்த பொன் செய்யும் மனம் இல்லாத எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணது சரியா, அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கட்டும், நான் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை வேற சூஸ் பண்ணியிருக்கணுமா, அவசரப்பட்டுட்டனோ, இப்படி எல்லாம் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இது ஆன்மீகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் இப்படிதான் உங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க. என்னதான் உங்க ஆன்மா வந்து உங்களுக்கு இதுதான் உனக்கான இடம்னு சொன்னாலும் அப்பப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் தோணுது அப்படின்னா உங்க மனத்தை நீங்க இன்னும் பக்குவப்படுத்தலை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அது எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான வழி, பயிற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்துங்க. அது தீவிரப்படுத்த என்ன ஆகும்னா, இந்த ப்ராக்டிசஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ரிசல்ட் கொடுக்க என்ன ஆகும்னா உங்க மனம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா மனதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு வேலிடேஷன் கண்ணில் காட்டினா வந்து போதுமானதா இருக்கும். இது நடந்திருக்கு. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து எது பண்ணாலும் நடந்திருக்கும்பா அப்படி இப்படின்னு அது பேச ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க உங்க மனசை வந்து எப்படி பக்குவமா கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்க மனம் அடங்குதா இல்லையாங்கிறது அது உங்க கையில இருக்கு. ஒன்ஸ் உங்க மனம் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் பத்தின கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மார்க் உங்களுக்கு 90 to 100 வர்றது ரொம்ப எளிமையா இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அறகுறையா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுவேன், ஆனா நான் நினைச்ச மார்க் எனக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் உங்களுக்கு போடுவா? ஸோ நான் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க வந்து சரியான முறையில உங்களோட பயிற்சிகளை மேற்கொள்றீங்களா அப்படிங்கிறது பாருங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் அந்த 10 நிமிஷமாவது நீங்க எல்லாரும் ஒழுங்கா பண்றீங்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. அதுவே நம்ம பண்றது இல்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் என்னோட ப்ராக்டிசஸ்ல இருக்கும்போது உண்மையை சொல்லணும் அப்படின்னா 7 மணி நேரத்துக்கிட்ட நான் பண்ணியிருக்கேன் ஒரு நாள். ஒரு நாளும் உங்களை நான் வந்து அவ்வளோ நேரம் பண்ணுங்கன்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது கொடுக்கறதுக்காக பாருங்க. 3 மணி நேரம் கொடுத்தா ரொம்ப உத்தமமா இருக்கும். இல்லை முடியலங்கும் போது 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது பயிற்சிகளுக்கு உங்க இடத்தையும் ஸ்பேஸையும் டைமையும் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறத விடையே அதிகமான ரிசல்ட்ஸை அது உங்களுக்கு கொடுக்கும்.
சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ள வந்தோம்னா சரண்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பேசுவாங்க. எங்க போனாலுமே இந்த சரண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது பேசுவாங்க. லைக் இப்போ நீங்க வந்து ஒரு இறைவனை நினைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா அவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்க. இல்லை நீங்க ஒரு குரு கிட்ட போறீங்கன்னா கம்ப்ளீட்டா அவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சரண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நம்மளோட செயல்பாடு அப்படிங்கிறத விட்டுறதா, இல்ல இதை வந்து எந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம்? சரண்டரன்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி என்ன? ஏன்னா எல்லாருமே ஒரு டெஃபினேஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த டெஃபினேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உண்மையால இங்கே எதுவுமே ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் நான் ஓகே எல்லாத்தையும் உன் கையில விட்டுறேங்கிற தாட் மட்டும்தான் இருக்கே தவிர அது மூலயமா ஒரு செயல் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ சித்தர்களோ வள்ளலாரோ அவங்க சொல்லும்போது அந்த சரண்டரன்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கும்போது அந்த இறைவன் அப்படிங்கிறவரோ இல்லை குருங்கிறவரோ நம்மள கேர் பண்ணிக்கிற அளவுக்கு திரும்ப அந்த ரிசீவிங் ஸ்டேட் இருக்கும். ஆனா இப்போ நம்ம பண்ற சரண்டரன்ஸ் வந்து நம்மளுக்கே ஒர்க் ஆகுறது இல்லை. ஸோ இதை பத்தி இந்த சரண்டரன்ஸ் அப்படின்னா உண்மையா என்ன அப்படிங்கிற தெளிவு கொடுக்க முடியுங்களா? இந்த சரண்டரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா கார்பரேட்ஸுமே வந்து அதை ஒரு ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்காங்க, மனிதர்களை முட்டாளாக்குறதுக்காக. நிஜமா வந்து ஆன்மீகத்துக்குள்ள வர எல்லாத்தையுமே வந்து முட்டாளாக்குறதுக்குன்னு சில வேர்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு சரணாகதி, ரெண்டாவது அன்னதானம். இந்த அன்னதானத்தை பத்தி நான் நிறைய பேசிட்டேன், அதனால ஒரு சில அவேர்னஸும் வந்திருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். இப்போ சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆன்மீக மார்க்கெட் ஓடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எதா இருந்தாலும் வந்து நம்புங்க 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 நம்புங்கன்னு என்னத்தை நம்பணும், எதை நம்பணும்? சரணாகதி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. அதை பத்தி நான் பேச போறதில்ல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா சொல்லுங்க. இப்போ சரணாகதி அப்படின்னா ஒரு செயலை பரிபூரணமாக முழுவதுமாக நான் இதை செய்யறேன்னு ஏத்துக்கிட்டு செய்யறதுக்கு பேர் தான் சரணாகதி. இன்னைக்கு நம்மள எத்தனை பேத்துக்கு இந்த சரணாகதி இருக்கு? நான் வந்து இவரை நம்பினேன், அவரை நம்பினேன், இது சரியாயிரும்னு நம்பினேன், கடைசியில இது சரியாகலை, இவர் டூப்ளிகேட், இவர் விட்டுட்டு ஓடுறேன், அங்க வந்து அவரை நம்பினேன், அது சரியாகல. கிடையவே கிடையாது. ஏன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு டீச்சர் ஒரே மாதிரி பாக்குறது இல்ல, ஒருத்தர் ஒரு கோணமாவும் ஒரு பார்வையிலையும் பாக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, அவன் தகுதியானவனா, அவனால வந்து நம்ம கொடுக்குற ஒரு டெஸ்ட்டை தாங்க முடியுமா, இல்லை அடுத்த நிலை கொடுத்தோம் அப்படின்னா அதை தாங்கறதுக்கு அவன் உடலும் மனமும் பக்குவமா இருக்கா? இந்த குருகுலத்திலலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குருமார்கள் வந்து ஒரு சிலர்கிட்ட எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க, ஒரு சிலர்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிற மாதிரி நடந்துப்பாங்க, ஒரு சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ள என்ன கிளாஸ் ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து இவரை தான் வந்து ரொம்ப வந்து கேர் எடுத்து பாக்குறாங்க, இவங்களை திட்டுறாங்க, நம்மளை கண்டுக்கிறது எல்லாம், இது என்ன நடக்குது, அப்ப நம்ம எல்லாம் வேஸ்டா அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் பின்னாடி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே கண்டுக்காம விட்டுருக்கவனை வந்து அவன் என்ன பண்ணாலுமே வந்து அவன் வந்து சரியா பண்ணுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவங்கள வந்து ஒரு ஓரமா வச்சிருவாங்க. ஏன்னா அவனை திருப்பி அவனை போய் பக்குவப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு, அவனே பக்குவம் ஆயிருவான் இயற்கையாவே நம்ம கொடுக்குற பயிற்சிகளை வச்சுன்னு. ரெண்டாவது ஒருத்தர் மேல ரொம்ப அன்பையும் பாசத்தையும் கொட்டி வந்து குரு என்ன பண்ணுவாருன்னா சொல்லி தருவாரு. என்ன நினைக்கும் அப்படின்னா, சே இவர் தான் சிறந்த மாணவன் போல அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அங்கதான் ஆப்பே இருக்கும் பின்னாடி. என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல அந்த ஒரு மாணவனை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மானே தேனே பொன்மானே எல்லாம் போடுவாரு, பொறுமையா பேசுவாரு, அமைதியா இருப்பாரு. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அடி உழுகிறது அவனுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா அதுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சு எடுத்துட்டு வருவாங்க, அப்படியே கோலாகலமா ஊர் போறா. அது என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓ நமக்கு மரியாதை செய்யறாங்கன்னு நினைக்கும். அப்படித்தான் இழுத்துட்டு வருவோம். ஆரம்பத்துல இழுத்துட்டு வந்து வெட்டும் போதுதான் தெரியும் அந்த ஆடை வந்து வெட்டுறதுக்காக தான் வந்து இவ்வளவு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வளர்ந்த விதமாகட்டும், அவங்க மனநலமாகட்டும், அவங்களுடைய தன்மைகள் ஆகட்டும் ரொம்ப இலகியதா இருக்கும். எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ அதை அவங்கள வந்து முதல்ல வந்து பண்படுத்தணும். முதல்ல வந்து அவங்கள வந்து அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள உள்ள கொண்டு வரணும். உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான குருவோட சுயரூபம் வெளியே வர ஆரம்பிக்கும். எப்படி அதை வந்து கொடுப்பாரு, என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அவங்களுடைய மனம் முதல்ல ஏத்துக்க மறுக்கும். என்னடா நம்ம கிட்ட நல்லா இருந்தாங்களே, இப்படி பண்றாங்களே, எதெல்லாம் பர்சனல் கோவம் வருதா, வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்களான்லாம் தோணும். இதுக்கும் சேர்த்து வாங்குவாங்க. ஏன்னா ஒரு குருவை வந்து தப்பா நினைச்சா அதுக்கும் அடித்தனியா உலகம். இது எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா அது பக்குவப்பட ஆரம்பிக்கும். அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில எரும மாடு மேல மழை பெஞ்சா அது எப்படி நிக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க.
எதையும் தாங்கும் இதயமா மாறும். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ அது எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. இப்படி ஒரு ட்ராக் இருக்கா? முதல்ல ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறது, திட்டுறது, இது பண்றது. ஏன் அப்படின்னா, அவனை அன்பா கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த நேரத்துல அவன் அவனுக்குள்ள ஒரு சில விதமான ஈகோக்கள்லாம் இருக்கும். அதை ட்ரிகர் பண்ற மாதிரியே தான் இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, வேணே அவன் ஈகோவை ட்ரிகர் பண்றதுக்கு என்னென்னலாம் அகாவலி வேலை இருக்கோ அத்தனையும் பண்ணுவாரு. அந்த கிளாஸஸ் கூட 2 பேத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில இந்த 3 பேரும் போய் அடைய போற நிலை ஒன்னாதான் இருக்கும். யார் யாரை எப்படி பக்குவப்படுத்தணும். இப்ப ஒரு சிலர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, டக்குன்னு அப்ரப்டா கட் பண்ணுவாங்க. ஏன் கட் பண்ணாங்க, எதுக்கு கட் பண்ணாங்க, என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க, கொஞ்ச நாட்கள், மாதமா இருக்கலாம், வருஷமா கூட இருக்கலாம். அதுக்குள்ள என்ன ஆவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்டா இருக்கவங்க, அந்த குருகுலத்துல இருக்கவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆள் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு போறானா, இல்ல என்ன நடந்தாலும் இங்கதான் இருப்பேன்னு பாக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய விதமான தேர்வுகளுக்குள்ள உள்ள ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத தள்ளுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல யூடியூப்பை பார்த்துட்டு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, ஆன்மீகம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸை சொல்றோம், கண்ண மூடி உட்காடுறோம், நியூரான்ஸுங்கிறோம், தலாமஸுங்கிறோம், ஹைப்போதலாமஸுங்கிறோம், பிட்யூட்ரிங்கிறோம், பீனியலுங்கிறோம். இதுதான் உண்மையான ஆன்மீகம். அதை கேட்கும்போது கேவலமா இருக்கு எல்லாத்துக்குமே. ஆன்மீகம் அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை மொத்தமாகவுமே பண்படுத்தி அவனை ஒரு கேரக்டர் பிஹேவியர்ல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு புதுமையான மனுஷனா மாத்துறதா ஒரு ஆன்மீகத்தோட முழுமையான ஒரு பயணமே. அதை விட்டுட்டு போய் நான் தலாமஸ் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, பிட்யூட்ரி கிளாண்டு, இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு வழிகாட்டுதலுக்குள்ள வராது. சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா வள்ளலார் ஏன் நித்திய கர்ம விதின்னு ஒரு விஷயத்தை எழுத போறாரு? ஏன் திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பத்தி அவ்வளவு அழகா திருப்பி திருப்பி பேச போறாரு? இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல நீ செய்யற நித்திய கர்மங்கள் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் உனக்கு ஆன்மீகமும் கை கூடும், உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸும் வேலை செய்யும். அதெல்லாம் பண்ணாம நேரா கண்ணை மூடி உட்காடுறேன், கண்மூடி பழக்கம் மண்மூடி போகங்கிற மாதிரி நீங்களும் மண்ணுக்குள்ள போய் தான் மூடிட்டு உட்காந்துக்கணும் எல்லாத்தையுமே. ஸோ அதனால இந்த விஷயங்கள்ல எல்லாருமே தெளிவா இருந்தீங்க அப்படின்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லை அப்படின்னா எல்லாருமே மாட்டிப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லணும் அப்படிங்கிறது கடமைப்படுறேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாருமே இதை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. உங்க யாராலையுமே ஒரு குருன்னு தன்மையில உண்மையான ஒரு குருவா, உத்தம குருவா இருக்கவங்கள என்னைக்குமே உங்களால அனலைஸும் பண்ண முடியாது, ஜட்ஜும் பண்ண முடியாது. அவர் எதுக்கு பண்றாரு, என்ன பண்றாருங்கிறத மற்ற யாரை வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களோட தன்மை இதுதாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த ஒரு உலகத்துல, இந்த ஒரு மனிதர்கள்லயும் சரி, இந்த ஒரு உலகத்துல யாரை நீங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னா, ஒரு குருவா மாறுறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவரோட தன்மை என்ன அப்படிங்கிறது நீங்க எவ்வளோ தலைகீழா நின்னாலும் சரி, நீங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் மனுஷங்களை படிக்கிறதுல உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் நேரா இறைவன் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்ட கூட்டிட்டு போற ஒருத்தரா இருக்கும்போது எப்படி இறைவனோட தன்மையை உங்களால கால்குலேட்டே பண்ண முடியாதோ அந்த மாதிரி இந்த ஆளோட தன்மையை கால்குலேட்டே பண்ண முடியாது. நீங்க இறைநிலையை கூட அடைஞ்சிடலாம், போய் ஞானத்தை கூட அடைஞ்சு கடந்தெல்லாம் போயிடலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே ஒரு குருவா இருக்கிறோட தன்மையை கால்குலேட்டும் பண்ண முடியாது, அவர் அனலைஸும் பண்ண முடியாது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ இது இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பர்சனலா இருந்த கேள்வி. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி அதனால என் லைஃப் சேஞ்ச் ஆன ஒரு விஷயம். அதை இது பண்ணி பார்த்ததுல எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இப்போ எல்லாமே ப்ரீ டிஃபைன் தான். நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, தலையெழுத்து, இந்தந்த கிரகம் சஞ்சாரிக்கும் போது இந்தந்த விஷயங்கள் இருக்கும். சனி வந்தா இது நடக்கும், நம்ம இதை ஸ்விட்ச் பண்ணுவோம், இந்த இடத்துக்கு போவோன்றது இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க இல்லையா? ஸோ நீ வரும்போதே இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே இங்க ப்ரீ டிஃபைன்டு தான், எல்லாமே அதோட போக்கில் தான் நடக்கும். அப்படின்னா என்னோட இது என்ன அப்படின்னு, இப்போ இது ஆரம்ப கட்டத்தில் நான் உங்ககிட்ட வந்த புதுசுல இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். பல மாசங்கள் கேட்டு வேற வேற ரகரகமா இதே கொஸ்டினை மாத்தி கேட்டு பார்த்து ஒரு டைமுக்கு அப்புறம் இது நீங்க இதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு எனக்கு அந்த பக்குவம் வரும்போது அதை சொல்லி கொடுத்து என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ இதை உங்களால வெளியே சொல்ல முடியுமா? அதே மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்குமே டிஃபர் ஆகும். இப்ப ஜென்ரலா எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி நான் இந்த கேள்விக்கான பதில் கொடுக்குறேன். ஏன்னா அந்த டைம்ல ஒவ்வொருத்தரோட பக்குவம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பதில்கள் மாறுபடும். இன்னைக்கு இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜென்ரலா சொல்றேன். எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மைதான். எல்லாமே ஆல்ரெடி இதுதான் நடக்கும் அப்படின்னா இது மட்டும்தான் நடக்கும்.
அதை யாருனால கொஞ்சம் மாற்ற முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரு அதிக உச்சபட்ச சக்தியை தனக்குள்ள வச்சிருக்காங்களோ அவங்களால சில விஷயங்களை மாற்ற முடியும். அதுவும் உண்மைதான். அப்போ நான் எதுவுமே பண்ண வேண்டியதை நீங்க பண்ணதே நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆரம்பத்துல இவர் என்ன பண்ணாரு, எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டு தான் அப்படிங்கிறது சில விஷயங்கள் நான் சொன்னேன். அதுல வந்து அவர் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டாரு, ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கல. நம்ம எல்லாருமே பண்றதா, நமக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை மட்டும் எடுத்துட்டு அன்கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரூத்தை விட்டுருவோம். அதே மாதிரி இவர் எடுத்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டு தான், அவங்க கர்ம வினையில இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இது நடந்தே தீரும், நான் எதுக்கு கஷ்டப்பட்டு போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல பக்கம் பல அடிகளை வாங்கினாரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அது நடந்தே தீரும். இவங்க கூட தான் உங்க வாழ்க்கை அமையும் அப்படின்னா விதி அதை அமைச்சே தீரும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்ன ஃப்ரீ வில் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கூட உங்க வாழ்க்கை அமைய போகுது, நடுவுல வந்து அது என்ன பண்ணும், நிறைய விஷயங்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து வைக்கும். அவங்க இல்லாம வேற சிலரை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டும். அப்போ அது உங்க ஃப்ரீ வில் தான். அவங்கள சூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அவங்கள தூக்கி வீசிட்டு போலாமா, இல்லை அவங்க கூட இருந்துட்டு நம்ம வெளியே எப்படி இருந்தாலும் அது புடிங்கி விட்டுரும். நமக்கும் தெரியும் ஆரம்பத்திலேயே. நம்ம மனசுக்கு சத்தியமா இந்த இன்ட்யூஷனுக்கு இந்த பொருள் நம்ம கூட இருக்குமா, இந்த நபர் நம்ம கூட இருப்பாங்களா, நம்ம இந்த வீடா பொருளா மனுஷங்களா, இது எல்லாமே அதுங்களுக்கு தெரியும். யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு. இது எல்லாத்துக்குமே 100% தெரியும். அது சின்ன விதமா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டும் எல்லா இடத்துலையுமே. அதையும் கேட்காம திமிரெடுத்து நம்ம சில வேலை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அடி கன்ஃபார்ம். இல்லை அது சொல்றதை கேட்டு என்னதான் அவங்கள வந்து நமக்கு பிடிச்சிருந்தாலும், என்னதான் அந்த பொருள் மேல நமக்கு பற்று இருந்தாலும், என்னதான் அந்த ஒரு இடத்து மேல நமக்கு ஆசை இருந்தாலும், அதை விட்டுட்டு நீங்க வெளியே வர்றீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சுப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து உங்களுக்கான ஃப்ரீ வில் வந்து வேலை செய்யும். இந்த பர்சனை தான் இன்னார் தான் உங்களுக்கு அப்படின்னா அது விதி எழுதிடும். ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம் இவருக்கு தான் நீங்க திருமணம் பண்ணுவீங்கன்னு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாடி. எல்லாமே உண்மையான நாடி ஜோதிடம்குள்ள போனீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். டூப்ளிகேட் இருக்கவங்க கிட்ட நடக்காது. இவங்கள தான் நீங்க திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குன்னா அவங்கள தான் பண்ணுவீங்க. அது யார் நினைச்சாலும் அது மாற்ற முடியாது. ஆனா அதுக்கு நடுவுல சில விஷயங்கள்லாம் வந்து 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 போகுது இல்லைங்களா, இதையெல்லாம் கட் பண்றீங்களா, இல்லை இதையும் சேர்த்து வாங்கிட்டு வரீங்களாங்கிறது உங்க ஃப்ரீ வில் நம்பர் 1. 2வது, நீங்க வந்து என்னதான் 1000 வண்டி பார்த்தாலும் கடைசியில ஒரு வண்டி தான் வாங்குவீங்க அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வண்டி தான் நீங்க வாங்குவீங்கன்னு உங்களுக்கு இன்ட்யூட்டிவா ஆரம்பத்திலே தெரியும். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இருந்தாலும் நம்ம போகலாமே அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரீ வில். இந்த இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே உங்க ஃப்ரீ வில் தான் வந்து டிசைட் பண்ணும். என்னதான் இருந்தாலும் தெய்வத்தினால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதே திருவள்ளுவர் அதே திருக்குறள்ல இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னதான் நீ முயற்சி போட்டாலும் உன்னை விட விதி வலியது, அதை வெல்லவே முடியாதும்பாரு. என்னடா 2 கான்ட்ராஸ்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தாறு போல இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து வேலை செய்யும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, தெய்வத்தாலேயே ஆகாது அப்படின்னா தெய்வத்தால் ஆகாத விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை. அப்போ முயற்சி எந்த அளவுக்கு இருக்கும்னா அதையும் தாண்டி நீ வந்து இருக்க அப்படின்னா மட்டும்தான் அந்த முயற்சியானது வேலை செய்யும். இல்லைன்னா முயற்சி மண்ணாங்கட்டியா குப்பைக்குள்ள தான் போங்கிறது தெரிஞ்சுங்க. 10% முயற்சி போட்டுட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டனே, என்னால விதியை மாற்ற முடியலையா, இறைவா உனக்கு கண் இல்லையா? நிஜமா இறைவனுக்கு கண் இல்லை. கண் இருக்கிற இறைவன் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நிஜமா வந்து கிடையாது. ஏன்னா இந்த 5 தாண்டி இருக்கிறத இறைவன் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து அவ்வளவு முயற்சி பண்ணேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு இது நடக்கலையே, இவர் கூட நம்மளால வாழ முடியலையே, கிடைக்கலையேன்னா நீ போடுற முயற்சி உன் விதியவே மாத்துற அளவுக்கு இருந்தா மட்டும்தான் ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கிற அந்த ஒரு விதியை உங்களால மாற்ற முடியும். இல்லை அப்படின்னா அங்க என்ன எழுதியிருக்கோ அது மட்டும்தான் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துல ஃப்ரீ வில் வேலை செய்யும், எந்த இடத்துல விதி போக்குல போகணும், கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணா கோ வித் த ஃப்ளோனா அந்த இடத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதோ, இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க ஒருத்தர் கூட இருக்கீங்க, அங்க சண்டை நடக்குதா, திட்டணுமா, திட்டிதான் ஆகணும். அது அந்த இதுல இருக்கு. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறது உங்களோட ஃப்ரீ வில். 2வது, அந்த இடத்துல அதிகமா கோவப்பட வேண்டிய இடத்துல கொஞ்சம் கம்மியா கோவப்பட்டு அந்த இடத்த மாத்துறீங்களா, அது உங்க ஃப்ரீ வில். ஒரு இடத்துல ஒரு விஷயங்களை மாத்துறதுக்கான ஃப்ரீ வில் உங்களுக்கு கொடுக்கதான் செய்யறாங்க. இந்த விஷயம் கேட்கற கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கலாம். பட் திரும்ப திரும்ப பொறுமையா உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சு கேளுங்க. இப்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க, இந்த கார் தான் வாங்குறீங்கிறது ஒரு விதி அப்படின்னா அதோட கலர் என்ன மாதிரி கலர் வேணும், அதோட என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் வேணுங்கிறது உங்க ஃப்ரீ வில். அந்த காரை நீங்க ஓட்ட போறீங்களா இல்ல பக்கத்துல இருக்கவங்கள ஓட்ட வைக்கிறீங்களாங்கிறது உங்க ஃப்ரீ வில். ஆனா அந்த கார் உங்ககிட்ட இருக்கணுங்கிறது உங்க விதி. அதுக்குள்ள ஓட்ட போற ஆள் எப்படி, அதை ஓட்ட போற ஸ்பீட் எப்படி, அதோட கலர் எப்படி, நீங்க உட்கார்றது எப்படி, எந்த சீட்ல உட்காருறீங்கிற வரைக்கும் உங்க ஃப்ரீ வில்ல இருக்கு. இதெல்லாம் போதுமே நமக்கு. இதையும் தாண்டி அந்த காரையே மாத்தணும் அப்படின்னா
அதுக்கு அந்த விதியை விட அதிகமான முயற்சிகள் நீங்கள் போட்டு மேல்நிலைக்கு போனால் மட்டும்தான் மாற்ற முடியும். அது வரைக்கும் மாற்ற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்பவே பர்சனலாகவே கனெக்ட் ஆச்சு. சில இடத்துல விதி தான் வலியுது அப்படின்னாலும் சில இடத்துல இது நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து அது நானும் நிறைய பட்ட அனுபவிச்சேன். எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்னாலும் 2 பல்லும் தெரியுது இதை பேசும்போது மட்டும். ப்ரீ டிட்டர்மைன்னாலும் நான் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இன்ட்யூட்டிவாக வந்துமே அதை செய்யாத விட்டு பெரிய பெரிய அதுக்கான இதுவுமே நான் அனுபவிச்சேன். ஸோ இந்த மாதிரி இன்னுமே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இதை பார்த்து கண்டிப்பாக திருந்துவாங்க அப்படின்னு நம்புவோம். இப்போ திருந்துவாங்கங்கிறத விட மாறுவாங்கங்கிற வார்த்தை சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பர்டிகுலராக அந்த வார்த்தை சொல்றீங்க? ஏன் அப்படின்னா வந்து மாறுவாங்கங்கிறது அதுக்கு சரியான வார்த்தை. ஏன்னா திருந்துவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து திருந்தணும் அப்படிங்கிறது தான் வந்து திருத்தல் அப்படிங்கிறது வேற, மாற்றம் அப்படிங்கிறது வேற. திருத்தல் அப்படின்னா அந்த இடத்த அடிச்சுட்டு வேற ஒன்று எழுதுறது, மாற்றம் அப்படின்னா மொத்தமாக அதை மாத்துறது. இந்த 2 வார்த்தைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ நமக்கு தேவை மாற்றம், திருத்தம் கிடையாது இந்த இடத்துல. அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். சூப்பர். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சில பேர் ஒரு ப்ரீச்சிங்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா, நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கொடுப்பாங்க. மனம்ன்றது ஓடிட்டே இருக்கும், நீங்க அதை கட்டுப்படுத்தணும்னு. சில ப்ரீச்சிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க மனம் அப்படிங்கிறது உங்களோட நண்பன், அதை வந்து நீங்க அது ஒரு குழந்தை மாதிரி நீங்க வந்து அதை ட்ரீட் பண்ணணும், குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணணும். அது வந்து ஒரு விஷயம் கேட்டுச்சுன்னா அது நடக்காது அப்படின்னா அதுக்கு இன்னொரு விஷயத்த வந்து பண்ணணும். அதை அப்படி இப்போ வந்து அது ஒரு கார் கேட்டுச்சு அப்படின்னா அதை வாங்கி தர முடியாதுன்னா அதுக்கு ஒரு பொம்மை கார் வாங்கி கொடுத்தா போதும். அதுக்கு வந்து மனசுக்கு வித்தியாசம் தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஆள் மனசுக்கு வித்தியாசம் தெரியாது, உணர்ச்சிக்கும் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, அதாவது அது ஒரு எமோஷனுக்கும் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கிறதுக்கும் மனசுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது அப்படியே ரியலாவே நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா அது ரியலா நடத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையாலே இந்த மனதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், உண்மையாலே அதை கட்டுப்படுத்தணுமா, இல்லை அதோட ஃப்ளோல போய் அதை ஏமாத்தணுமா, இல்லை அதை எப்படி உண்மையாலே ஹேண்டில் பண்ணணும்? ஓகே, இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி, முக்கியமான கேள்வி. நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இதை வந்து இங்கே சின்னதாக பதில் சொல்லாமல் இதுக்கு ஒரு தனியாக ஒரு டீட்டெயில்டான ஒரு சத்சங் கிளாஸ் மாதிரியே கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். பட் இதை சின்னதாக நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மனம் குழந்தெல்லாம் கிடையாதுங்க. அது குழந்தையாவே இருந்தாலும் ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னா, எந்த இடத்துல அதுகிட்ட பாசமாக இருக்கணுமோ அந்த இடத்துல பாசமாக இருக்கணும், எந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து அதை மிரட்டணுமோ மிரட்டணும், எந்த இடத்துல அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமோ பண்ணணும். அதை பண்ணாமல் ஒரு குழந்தைய நீங்கள் வளர்த்தி பாருங்களேன், அது எப்படி வளரும்னு. இதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்குற பதில். இதை வச்சு உங்க மனதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும். ஒரு இடத்துல என்ன பண்ணா, மனம் வந்து போய் தண்ணியில குதியும், அங்க நல்லா இருக்கும் குதிக்கலாம். அதே மனம் என்ன பண்ணும், 1வது மாடியில இருந்து உங்களை குதின்னு சொல்லும். குதிப்பீங்களா? திருப்பி ஐயோ நீ இப்படிலாம் சொல்லாதப்பா அமைதியா இருனா, திருப்பி ஒரு மாடியில போகும்போது 2வது மாடியில குதிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, 3வது மாடியில குதிச்சா எப்படி இருக்கும் தெரியுமான்னு அது சொல்லும். சத்தியமா இந்த மாதிரி சொல்லி சைக்கோவா ஆகி நிறைய பேர் குதிச்சு இறந்தவங்களுமே இருக்காங்க மனம் சொல்றதை கேட்டு. அதனால அடிக்கிற இடத்துல அடிச்சுதான் ஆகணும், அணைக்கிற இடத்துல அணைச்சுதான் ஆகணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. என்னைக்குமே வந்து ஒரே மாதிரியா எதையுமே நம்மளால சரி பண்ண முடியாது. அந்தந்த இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தாற் போல விஷயங்களை மாற்றி அமைக்கும் போது மட்டும்தான் ஒரு விஷயத்த நீங்க சரி பண்ண முடியும். மனமும் அதே கேட்டகரிக்குள்ளதான் வரும். இதை பத்தி டீட்டெயில்டா ரொம்ப விரிவா தெளிவா அடுத்து நம்ம கூடி சீக்கிரம் இதை பத்தி பேசுவோம். ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, விதியை மதியால் வெல்லலாம். ஆனா எப்படிப்பட்ட மதி தேவை அப்படின்னா, அந்த விதியவே வெல்ற அளவுக்கான வலிய ஒரு மதி இருந்தால் மட்டுமே விதியை வெல்ல முடியும். இல்லைன்னா விதிதான் வலியதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதோட இந்த ஒரு கேள்வி பதிலை நான் நிறைவு செய்யறேன். அடுத்த பார்ப்போம். சர்வமும் சிவமயம்.